ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் வின் ரிவ்யூ. இந்த வீடியோ என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம்னா, சத்தம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. அறிவழகன் நம்ம வெங்கடேஸ்வரன் அவங்க தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணிக்கான்னு சொல்லாங்க. தமன் அவங்க இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிக்காங்க. ஆதி அவங்க இந்த படத்தில் இருக்காங்க, லட்சுமி மேனன் இருக்காங்க, சிம்ரன் இருக்காங்க, ரெட்டிங் கிங்ஸ் நம்ம படத்தில் ஏகப்பட்டு இருக்காங்கன்னு சொன்னால் சொல்லிட்டே போகலாம். இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னு பாட்டு வந்துடலாம் வாங்க. அதாவது ஒரு காலேஜுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 42 அனாதை குழந்தைகள்லாம் வந்து இருந்துட்டு செயல்பட்டுட்டு வருதுன்னே சொல்லாங்க. அதை வந்து நம்ம சிம்ரன் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்ல டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சத்தத்தை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த 42 குழந்தைகளை வந்து ஈகிள் மூலிமா அதை இதெல்லாம் இருக்கும்ல, ஈகிள் வச்சு அந்த சத்தத்தை வச்சு அழிக்கிற மாதிரி கிரியேட் பண்ணுறாங்கன்னே சொல்லாங்க. அந்த ஈகிளை உள்ளே விட்டு அந்த 42 குழந்தைகளையும் வந்து கொத்தி கொத்தி இறக்குற மாதிரி காட்டுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த குழந்தையெல்லாம் உடனே வந்து நம்ம இவங்க வந்து பார்க்குறாங்க, யாருன்னா அசின் அவங்க வந்து பார்க்குறாங்க, நம்ம சிம்ரன் வந்து பார்க்குறாங்க. அந்த 42 குழந்தையும் வந்து ஒரு மாதிரி கான்சியஸ்னாக இருக்குன்னு சொல்லாங்க. இது எதுக்காக பண்ணாங்க, என்ன பண்ணான்னு பார்க்கும்போது அப்போ நம்ம சிம்ரனையும் வந்து போட்டு தள்ளிடுவாங்க வில்ல டீமு. அது போட்டு தள்ளின காரணத்தில் என்ன நடந்துச்சு, அப்புறம் சிம்ரன் அவங்க வந்து ரொம்பவே கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனே அங்கே வேலை செய்கிற மெடிக்கலில் வேலை செய்கிற 3 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பையன் 2 பொண்ணு வந்துட்டு ஓவர் டோஸ் கொடுத்து அந்த சிம்ரனை வந்து கொண்டுருவானே சொல்லாங்க. அந்த ஆவி மட்டும் அந்த காலேஜுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கோம். அந்த 3 பேர் இந்த தப்பு பண்ணாங்க பாருங்கள், 3 பேர்த்தையுமே சாவடிக்கும். கொன்னதுக்கப்புறம் யார் ரிவெஞ்சில் கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம ஆதி வந்து என்ன பண்ணார், லட்சுமி மேனுக்கு என்ன நடந்துச்சு, இதாங்க அங்கே படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி. லைலா மேம்க்கு இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு கம்பேக் கொடுத்துருக்கான்னு தான் சொல்லணும். வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லாங்க. சரி, ஓகே, இந்த படத்தோட என்ன ஸ்டோரி புக்கில் போயிடலாம். மூணாரில் ஒரு காலேஜில் நடத்திட்டு இருக்காங்க, மெடிக்கல் காலேஜ். நல்லா தான் போயிட்டுருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிச்சுட்டு இருக்க பொண்ணு டக்குன்னு வந்து சத்தம் தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிக்குதுன்னே சொல்லாங்க. அந்த சத்தம் எதனால் வருதுன்னு இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சத்தம் வந்துன்னா சின்ன சவுண்டு கிடையாது, அப்படியே ஒரு மாதிரி எக்கோ அடிக்குன்னே சொல்லாங்க. நம்மளே அந்த படம் பார்க்கும்போது ஃபீல் ஆகும். ஆனால் இந்த படத்தை தமனவங்க வேறு மாதிரி ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணிக்கானே சொல்லாங்க. ஆதி அவர் இந்த படத்தில் வந்து நல்லாவே நடிச்சிக்கானே சொல்லாங்க. ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. அதேமாதிரி ரெட்டிங் கிங்ஸோட காமெடி அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை. இருந்தாலும் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சது. அது இன்ட்ரோலுக்கு வரலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிரும். ஒரு 5 நிமிஷமோ 6 நிமிஷமோ அப்படியே ஃபயராக ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பிளாஸ்ட்டாக ஒன்று வரும் பாருங்கள் ஸ்க்ரீனில், வேறு மாதிரி இருக்கும். ஆனால் சத்தம் மட்டும் தான் பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்கும், ஸ்க்ரீன் தெரியாது. அந்த இடம்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல தேட்டராக போய் பாருங்கள். நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் என்னோடய ஒப்பீனியன்ட்டாக நான் சொல்லிடுறேன். ஆதியோட ஆக்டிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. லட்சுமி மேனனும் அவங்களுக்கும் அடிக்கடி அந்த பேய் வந்து ஆவி பாடப்படுத்தும். அது எதுக்காக வருது எல்லாமே கண்டுபிடிப்பாங்க. ஒரு ரிசர்ச்சராக வந்து நம்ம ஆதி அவங்க பேயெல்லாம் வந்து எங்கெங்கே இறந்து போயிருப்பாங்க பாருங்கள் பேயெல்லாம், அதுக்கிட்ட பேசுகிறதெல்லாம் இவரோட வேலைன்னு சொல்லலாம். பேசி அது நல்லது கெட்டது எதனால் வந்து இந்த மாதிரி அவங்கள துரத்திட்டு இருக்கு அந்த உரிமையாளரில் அதெல்லாம் பேசி இவர் கண்ட்ரோல் பண்ணுவார். அதெல்லாம் வந்து சூப்பராக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஈரம்னு ஒரு படம் தண்ணிக்குள்ளே இருக்கிற இது மாதிரி பேய் இருக்க மாதிரி கொண்டு வந்தார். இப்போ ஒரு சத்தத்தை வச்சு வாலி மூலியமாக கொல்ல முடியுண்டா அப்படின்னு சொல்லி நம்ம டேரக்டர் நிரூபிச்சிட்டாரு. வேறு மாதிரிங்க அவர். உண்மையாக அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ஸ்டார் 10க்கு கண்டிப்பாக 9.8 கொடுக்கலாம்னே சொல்லாங்க. வேறு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ஒன் டைமாக தேட்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது. யாரையும் ஹோம்ஃப்ளோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. லைலா மேம் தான் இந்த படத்தில் ஹைலைட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.